வணக்கம் நண்பர்களே. வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தாங்க சிவன் மலைக்கோவில். இந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் பக்தருடைய கனவுல தன் குறிப்பால் பல பொருட்களை உணர்த்திருக்காரு. அந்த பொருள் பார்த்திங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் போது அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா நல்ல விதமாகவும் அமைஞ்சிருக்கு. பல கெட்ட விஷயங்களையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இந்த வகையில் பார்த்திங்கன்னா தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமையப்போகுது, உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா பெரும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ, அதனால் நீங்கள் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் தாங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டீங்க. அதில் வெற்றி காலக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. துலாம் ராசினர் அனைவருமே பெருமைப்படும்படி நடந்து கொள்வீங்க. அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்கள்னு சொல்ல முடியாது. உங்களை காதல் பாசம் அன்புன்னு வந்தால் உங்களை அடித்துக்கொள்ள யாருமே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, துளாராசிக்காரர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவங்க தாங்க நீங்கள். அனைத்து இடங்களிலுமே சமூக அக்கறையோடு இருப்பதை காணலாங்க. அதே போல் அனைவரிடமும் மிகவும் இயல்பாக எளிமையாக மிங்கிலாகக்கூடிய குணம் கொண்டவங்க நீங்கள் தாங்க. கதை கவிதைன்னு கலை நிகழ்ச்சிகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வது ஆர்வம் உள்ளவர்களோ நீங்கள் தாங்க. காதல்னா துலாம்னா காதல்னு கூட சொல்லலாம். மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, இயற்கை விலங்குன்னு பூக்கள் மீது கூட அன்புடன் காதலுடன் இருப்பதால் சமூகத்தில் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் உயர்ந்து தாங்க காணப்படுவீங்க. மனதார அனைத்துமே ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. யாரும் அறியாத வகையில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட நீங்கள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடித்து சொல்லக்கூடியவீங்க. உங்களுடைய திருமண வாக்கை பொறுத்தவரை திறமைசாலிகள் தனக்கென துணையை தானாக கண்டுபிடித்து உயிர்க்கும் மேலாக மதிப்பீங்க. உங்களுடைய உறவினர்கள் பலர் இதில் ஆர்வம் காட்டுவாங்க. மாதத்தை பொறுத்தவரை ஜோதிட ரீதியாக பல விதத்தில் சாதகமாகவும் சிலர் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அமைப்போது. இந்த மாதத்தில் தாங்க குரு பகவான் மிதுனத்தில் உதயமாயிருக்காரு. சனி மீனத்தில் வக்கரமடைந்திருக்கிறாரு. அதோடு இந்த மாதத்தில் புதத்திய யோகமும் உருவாகியிருக்கு. அதே சமயம் சுக்கிரன் மிதுனத்தில் நுழைவதோ செவ்வாய் கண்ணியில் நுழைவதால் சிலருக்கு சுப அசுப பலன்களை தரக்கூடியதாக இருக்குதுங்க. ராசிக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் முதல் பாதியிலே கவனமாகவும் நேர்மையாகவும் நீங்கள் இருக்கணும். மாதத்தின் ஆரம்பத்தில் எதிரிகள் உங்கள் திட்டங்களை தடுத்து சதி செய்யலாம். எந்த ஒரு கடினமான சவாலையும் சமாளிக்க உங்கள் புத்திசாலித்தனத்தை தந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி செயல்படுத்திங்கன்னா வெற்றி உங்களுக்கு தாங்க. உங்கள் திட்டமிட்டங்களை ரகசியங்களை வைத்திருக்கணும். மாதத்தினுடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வெற்றி பெற முடியுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக தான் இருக்கும். எந்த ஒரு பெரிய முடிவையை எடுப்பதில் குழப்பம் ஏற்படுங்க. ஒரு நல்ல ஆலோசகருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் ஒரு பெரிய முடிவை இந்த காலத்தில் எடுக்கலாம். இல்லைனா சிறிது நேரம் ஒத்தி வைத்திடுங்க அந்த முடிவை. ஏற்கனவே காதல் ஒருவேளை இருப்பவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தின் காதல் துணையுடன் தவறான புரிதல் ஏற்படலாம். மாதத்தில் 3வது வாரத்தில் உங்கள் கருத்து வேறுபாடுகள் ஓரளவுக்கு தெரிஞ்சிடுங்க. உங்களை மீண்டும் ஈர்க்க தொடங்குவார். நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவேளை தாங்க ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுது. இந்த இடப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு சுப பலனையும் சில ராசிக்கு அசுப பலனையும் தான் ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்க போது, அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பிரதானமாக இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள்னு கஷ்டங்கள் இருந்து விடுபட்டு நல்ல பலன்கள் கிடைத்திடுங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றத்திற்கான தொடக்கமாக இந்த மாதம் அமைய போகுது. ராசிநாதன் உள்ளிட்ட கிரகங்களுடைய அமைப்பும் நன்றாக இருக்குது. ராசிநாதன் ராசியிலே அமர்வது அருமையான பலனை கொடுக்கக்கூடியதுங்க. பணம் குடும்பத்துக்கான 2ஆம் இடம் நன்றாகவும் இருக்குது. இந்த இடத்தை ராசிநாதன் நேரடியாக பார்ப்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். புதிய பொறுப்புகள் கிடைத்திருங்க. மன ரீதியாக பக்குவம் ஏற்பட்டுடும்.
தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்குங்க. செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதால நல்ல லாபமும் உங்களுக்கு இருக்குது. பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலை குறைந்து பணவரவுன்னு பணப்புழக்கத்தில் தாராளமாக இருக்க போறீங்க. சுப காரியங்களில் தடையில்லாமல் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெற போகுது. காதல் உருவல இருப்போருக்கு வெற்றி கிடைத்திடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் கிடைத்திடுங்க. தொழிலில் பிரம்மாண்டமான வெற்றி காண்பீங்க. அனைத்து கிரகங்களும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கு. துலாம் ராசிக்கு துக்கம் எல்லாம் தூள் தூளாகி முன்னேறக்கூடிய பாதைக்கு நீங்கள் செல்ல போறீங்க. மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் நடைபெற போகுதுங்க. ஆன்மீகத்தில் இந்த காலத்தில் உங்களுக்கு நாட்டமும் அதிகரிக்க போகுது. கடவுளுடைய அருளால் அனுகூலம் ஏற்பட்டு தடைப்பட்ட காரியங்களை நிவர்த்தி செய்வீங்க. குடும்பத்தை பொறுத்தவரை சூரியன் பகவானால் மனதில் இயங்கிய விஷயங்களில் வந்து சேரப்போகுது. சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரப்போகுதுங்க. 11ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் அதிர்ஷ்ட லாபங்கள்னு கூறிய பிச்சுட்டு கொட்டக்கூடிய காலமாக இருக்குது. கனவுகள் நினைவாக போகுது. நீண்ட காலமாக நீங்கள் திட்டமிட்டு சுற்றுலாவுக்கு செல்லக்கூடிய இடத்துக்கு செல்ல போகிறீங்க. மன நிறைவு இதனால் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை தான் உருவாக போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுத்தவரை முன்கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதனால் எதிலும் பொறுமையை கடைபிடித்து பாருங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த காலத்தில் கடன் சுமையை அதிகரிக்கக்கூடும். வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது தடைகளை நிவர்த்தியாக்கி அற்புதமான பலன்களை பெற்று கொடுக்குங்க. துலாம் சித்திரை 1, 2, 3, 4 பாதங்கள், சுவாதி விசாகம் 3, 2, 3 பாதங்கள்னு கிரக நிலை அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாகிஸ்தானத்தில் சூரியன், குரு தொழிற்ஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய்ங்க, கேது பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகுன்னு கிரகங்கள் வலம் வரப்போகுது. இந்த மாதத்தில் பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு சஷ்டாடங்கத்தில் இருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறாரு. இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. பின் தங்கிய நிலையில் இருப்பவங்க முன்னேற்ற பாதையில் செல்ல போகிறீங்க. தாயின் உடல்நலத்தில் கவனம் செய்வீங்க. உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தவரை உஷ்ணமும் தோல் சம்மந்தப்பட்ட உபதைகள் வரலாம். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படலாங்க. நல்ல பணப்புழக்கம் கையில் இருக்க போகுது. முயற்சிகளில் பெரிய சுப காரியங்கள் தடையில்லாமல் நடைபெற போகுது. குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. புதிய வீடு மனை வாங்கும்போது கவனமாக இருங்க. ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது ரொம்பவே நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் அந்யோன்யமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிகமான உழைக்க வேண்டியதாக இருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை வந்து சேருங்க. தொழில் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா மிக வலுவாக அமைவதால் வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. லாபமும் அதிகரிக்க போகுது. உங்கள் வியாபாரத்தை விரிவாக செய்வீங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலுமே முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். பொருளாதாரம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தபடி தான் இருக்காது. உடல் இருப்பவர்கள் பிரச்சனைகள் வரலாம். அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா சீரான பலனை எதிர்பார்க்கலாங்க. சுகஸ்தானத்துக்கு புதன் பார்ப்பதால் மாணவிகளுக்கு முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்து சேரப்போகுது. சித்திரை 3, 4 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்கள் கீழ் பணியாற்றுவங்க சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயரச் செய்வாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவீங்க. சக பணியாளர்கள் மூலம் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைத்திடலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது உங்களுக்கு பாராட்டுக்கு கிடைக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி அமைக்க போகுதுன்னா திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிய போகுது. குடும்பத்தில் உள்ளவங்க வருமானம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவியாக இருக்கும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதம் பார்த்திங்கன்னா அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க. புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைத்திருங்க. எதையும் நீங்கள் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கிடும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகுங்க. அதில் நீங்கள் குலதெய்வ கோவிலில் சென்று வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். சந்திராஷ்டம தினங்களாக ஜூலை 20, 21 அமைய போகுது. அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை 9, 10, 11ங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவும் அமைஞ்சிருக்கு.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் துலாம் ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.